Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது ஈஸி 3451 சரியா, லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியில் ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர் சரியா. இதோட 2 மார்க்ஸ் கோல்டன் கொஸ்டின்ஸ் மட்டும் நாம் என்ன பண்ண பார்க்க போகிறோம் சரியா. ஏன்னா 2 மார்க்ஸ் வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். 2 மார்க்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சரியா. அதனால் 2 மார்க்ஸுக்கு அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 50 கொஸ்டின்ஸ் மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. ஏன்னா அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம் சரியா. அதனால் கண்டிப்பாக இந்த அதாவது இதில் இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. டிஃபைன் கேப்சர் ரேஞ்ச் அண்ட் லாக் ரேஞ்ச் ஆஃப் BL, அதாவது BLLலேருந்து எந்தெந்த டாபிக்ஸ் வருதோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃபைன் டியூட்டி சைக்கிள் சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபைன் லாக் இன் ரேஞ்ச் இன் BLL சரியா. அதுக்கப்புறம் லிஸ்ட் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் 566 VCO சரியா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஃபைன் லாக் ரேஞ்சு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கிவ் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் BLL, அதுக்கப்புறம் டிஃபைன் கேப்சர் ரேஞ்ச் ஆஃப் BLL. இந்த BLL கீழே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. அதுக்கப்புறம் வாட் இஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சென்சிடைசர் சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் வெயிட்டட், அதாவது ரெஜிஸ்டர்ட் டைப் ஆஃப் DAC, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரியா. இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வாட் இஸ் தி நீட் ஃபார் அண்ட் வோல்டேஜ், அதாவது ரெகுலேட்டர். அதுக்கப்புறம் ரைட் தி, அதாவது மென்ஷன் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் பேசிக் டிஃபரன்ஷியேட்டட் சர்க்யூட் சரியா. இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. இதில் இருக்கக்கூடிய 50 கொஸ்டினையுமே நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து நேச்சுரலாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.